ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்கால தமிழ்நாடு வரலாறு அப்படிங்கிற வெங்கடேசனோட புக்கில் இருந்து இந்திய போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கேற்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பை எடுத்து வந்திருக்கேன். இந்த தலைப்பிலிருந்து மேக்ஸிமமாக அதிகபட்சம் 50 தான் எடுக்க முடியும். ஒரு 50 கொஸ்டினை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த புக்கை படித்து ஒரு ஃபீல் கிடச்சிரும். சரி, வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் நமக்கு ஒரு 3 கூற்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், ஏஓக்யூவின் சோர்வற்ற முயற்சியின் விளைவாக இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28ஆம் தேதி பம்பாயில் தொடங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு தான். இன்னொரு தடவை ரீட் பண்ணிட்டா, ஏஓக்யூவின் சோர்வற்ற முயற்சியின் விளைவாக இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28ஆம் தேதி பம்பாயில் தொடங்கப்பட்டது. சரி, அப்படியே ரெண்டாவது கூற்று பாருங்கள். இந்த மாநாட்டில் மொத்தம் 72 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். மூணாவது ஆப்ஷன் பாருங்கள். இந்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டு பிரதிநிதிகள் 16 பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். அப்போது சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேருன்னு கேட்கலாம், 22 பேர்னு சொல்லிடணும். அப்போ இதுலேருந்து 3 கொஸ்டின் கேட்கலாம். அதாவது மொத்தமாக எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா 72, தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர்னா 16, சென்னை மாகாணத்துலேருந்து 22. சரிங்களா? எல்லா கூற்றுமே கரெக்டு மாதிரி தான் இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் ஆன்சர். இப்போ அப்படியே ரெண்டாவது கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டினில் பாருங்கள், கூற்று 1 பாருங்கள். தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் 1886 டிசம்பர் 27ஆம் தேதி கல்கத்தாவில் 2வது காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. இது ஓப்பனாகவே தெரியுது, கரெக்டு தான். யாரோட தலைமையில் நடக்கும் 2வது மாநாடு? தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில். எந்த வருஷம்? 1886 டிசம்பர் 27. அப்படியே கூற்று 2வது பார்க்கலாமா. இந்த மாநாட்டில் 434 உறுப்பினர்கள் கலந்து கொண்டனன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். அப்போ இந்த மாநாட்டில் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை? 436. சரிங்களா? அப்படியே கூற்று 3 பாருங்கள். இந்த மாநாட்டில் சென்னையிலிருந்து 45 பிரதிநிதிகள் கலந்து கொண்டன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. சென்னையிலேருந்து கலந்துக்கிட்டவங்களோட எண்ணிக்கை எத்தனைன்னா 47. சரிங்களா? அப்போது 3வது கூற்றுங்கிறது தவறு. இப்போ நேராக ஆப்ஷன் போகலாமா. ஆப்ஷன் பாருங்கள், தவறான கூற்று எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, கூற்று 3 மட்டும்தான் தவறு அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா. இந்த கொஸ்டினில் 1887 நடைபெற்ற 3வது காங்கிரஸ் மாநாடு தொடர்பான கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரி, ரொம்ப சிம்பிள். என்ன கூற்று தப்புன்னு பார்க்கலாம். இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்களேன், வரவேற்பு குழு செயலராக சிபி விஜயராகவாச்சாரியார் பங்கேற்றார்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. சிபி விஜயராகவாச்சாரியார் கிடையாது, மு விஜயராகவாச்சாரியார் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ நேராக ஆப்ஷன் பிக்கு போகலாம். ஆப்ஷன் பி பாருங்களேன், வரவேற்பு குழு தலைவர் டி மாதவராவ்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு. வரவேற்பு குழு தலைவராக யார் இருப்பாருன்னா டி மாதவராவ் தான் இருப்பார். சரி, அப்படியே ஆப்ஷன் சிக்கு போகலாம். தமிழ் பேசி அனைவரின் பாராட்டையும் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூக்னாச்சாரியார் அப்படிங்கிறது கரெக்டு. அப்போ ஆப்ஷன் சியும் கரெக்டு தான். மறுபடியும் ஒரு சொல்கிறேன், தமிழ் பேசி அனைவரின் பாராட்டையும் பெற்றவர் மூக்னாச்சாரியார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம தமிழ் பேசும்போது எப்படி பேசணும், நல்லா மூச்சை பிடிச்சிக்கிட்டு பேசணும். அப்போ தான் அதுக்கு ஒரு வீரம் இருக்கும். அப்போ மூச்சை பிடிச்சிட்டு பேசணும், மூக்னாச்சாரியார் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஆப்ஷன் டிக்கு பாருங்கள், சென்னை கவர்னராக இருந்த கன்னிமாரா பிரபு மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் அனைவருக்கும் என்ன பண்ணியிருக்காரு, சிறப்பு விருந்தளித்து சிறப்பித்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். கன்னிமாரா பிரபு என்ன பண்ணுவார்னா, இந்த மாநாட்டில் கலந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டிருப்பாரு. அப்போ இதுவும் கரெக்டு தான். நம்ம ஆல்ரெடி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன் ஏ தானே தப்பாக இருந்துச்சு. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட வருடங்களில் சென்னை நகரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் வருடங்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த லிஸ்ட்டில் ஒன்று சென்னையில் நடக்கலை. சரி பாருங்கள், இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், 1894 கொடுத்துருக்காங்களா. இது ஆல்ஃப்ரட் வெப்போட தலைமையில் நடக்கும், சென்னையில் தான் நடக்கும். அடுத்து 1898 கொடுத்துருக்காங்களா. இது ஆனந்த் மோகன் கோஸோட தலைமையில் நடக்கும். இதுவும் சென்னையில் தான் நடக்கும். நேராக ஆப்ஷன் பி பாருங்கள், 1903 கொடுத்துருக்காங்களா. இது லால் மோகன் போஸோட தலைமையில் நடக்கும். இதுவும் சென்னையில் தான் நடக்கும். அதுக்கப்புறம் 1908 கொடுத்துருக்காங்களா. இது ராஜ்பிகாரி கோஸோட தலைமையில் சென்னையில் தான் நடக்கும். அடுத்து 1914 இது பூபேந்திர போஸோட தலைமையில், இதுவும் சென்னையில் தான் நடக்கும். அடுத்து ஆப்ஷன் டியில் 1927 இது முக்தார் அகமது அன்சாரி தலைமையில், இதுவும் சென்னையில் தான். இப்போ ஆப்ஷன் சி பாருங்கள், இதில் 1907 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது மட்டும் சென்னையில் நடக்காது. அப்போது ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா. 1914 முன் சென்னை மாநில கவர்னர் ஆட்சிக்குழுவில் இடம்பெற்ற முக்கிய மிதவாதி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி கிருஷ்ணசாமி, அதுக்கப்புறம் பிஎஸ் சிவசாமி. இதான் ஆன்சர். ஸோ மறுபடியும் இந்த கொஸ்டின் ஒரு தடவை சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1914 முன் சென்னை மாநில கவர்னர் ஆட்சிக்குழுவில் இடம்பெற்ற முக்கிய மிதவாதி யாருன்னு கேட்பாங்க. கிருஷ்ணசாமி அண்ட் பிஎஸ் சிவசாமி தான் ஆன்சரு. இப்போ 6வது கொஸ்டின் பாருங்கள். மான்டேகோ அறிக்கை
வெளியிடப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1917 ஆகஸ்ட் 20ங்கிறது தான் கரெக்டு. மாண்டேகோ அறிக்கை 1917 ஆகஸ்ட் 20. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகளில் பொருந்தாத தலைவரை தேர்ந்தெடுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்களேன், இந்திய தீவிரவாதத்தின் தந்தைன்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்ததுமே எல்லாரோட மைண்டும் பாலகங்காதர திலகருக்கு போயிருக்கும். ஸோ நானும் அதான் போட்டிருப்பேன். ஆனால் 2வது 3வது கூற்றை பார்க்கணும். 2வது கூற்று என்ன கொடுத்துருக்காங்க, செயலற்ற எதிர்ப்பு கோட்பாடு. 3வது சாவித்திரிங்கிற பத்திரிக்கை. இது ரெண்டுமே கொண்டு வந்தது யாருன்னா அரவிந்த் கோஷ் தான் கொண்டு வந்திருப்பார். அரவிந்த் கோஷுக்கும் இன்னொரு பேர் உண்டு, இந்திய தீவிரவாதத்தின் தந்தைன்னு அவரையும் சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாமா? இப்போ இந்த கொஸ்டினில் நமக்கு ஒரு 3 கூற்று கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று 1 பாருங்கள், பாரிஸ் படிப்பிற்காக லண்டன் சென்ற வேவேஸ் ஐயர் பயங்கரவாதி ஆகிட்டார் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லண்டனில் இவர் வந்து இந்திய விடுதி அப்படிங்கிற ஒரு பகுதியில் தங்கியிருப்பார். அங்கே வந்து நிறைய பயங்கரவாதிகள் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து இவரும் என்னவா மாறிடுவார், ஒரு பயங்கரவாதியாக மாறி பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக செயல்பட்டிருப்பார். சரிங்களா? அப்போ கூற்று 1ங்கிறது சரி. கூற்று 2 பாருங்கள், 1908 இவர்களோடு தங்கியிருந்த மதன்லால் சின்ஹா அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்னா கர்ஷாவாலி அப்படிங்கிற பிரிட்டிஷ் அதிகாரியை கொன்றுவார். கொன்னதுனால என்ன ஆயிரும், இந்திய விடுதிக்கு நெருக்கடி அதிகமாயிரும். பிரிட்டிஷ்காரங்க நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க பிளேஸை ஹெட் குவார்ட்டர்ஸை லண்டன்லேருந்து பாரிஸுக்கு மாற்றிடுவாங்க. அதான் 3வது கூற்றில் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லா கூற்றுமே ஓரளவுக்கு சரியாக தான் இருக்குது. அப்போது கூற்று 1, 2, 3 சரி அப்படிங்கிறது ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்த கொஸ்டினில் வேவேசு தொடர்பான செய்திகளில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்களேன், 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம் என்ற நூலை மராத்தியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டு தான். இந்த நூல் வந்து வி.டி. சவாக்கரோட நூல் வந்து இதை வந்து மராத்தியில் எழுதியிருப்பார். இதை வந்து இவர் என்ன பண்ணிடுவார், இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிடுவார். அப்போ ஏ வந்து கரெக்டு. அப்படியே நேராக பிக்கு வரலாம். பியில் பாருங்கள், 1910 ரஷ்யாவுக்கு சென்று வெடிகுண்டு தயாரிக்கும் முறையை கற்றுக்கொண்டாருன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுவும் கரெக்டு தான். இதனை எப்படி ஞாபகம் பண்ணால், குண்டு எப்படி என்ன பண்ணணும், பற்ற வைக்கணுமா. அப்போ பற்ற வைக்கணும் 1910. சரிங்களா? எங்கே, ரஷ்யாவுக்கு போகிறாரு. ஸோ எங்கே வந்திருப்பார், புதுவைக்கு வந்திருப்பார். இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ பி வந்து கரெக்டு. அப்படியே ஆப்ஷன் சிக்கு போகலாம். தமிழ்நாட்டு பயங்கரவாதியான நீலகண்ட பிரம்மச்சாரியை பார்க்க சென்ற இவர் இளைஞரான வாஞ்சிநாதனை பார்க்குறாரு. ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறாரு, ப்ரௌலின் துப்பாக்கி எப்படி சுடணுங்கிறத கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ ஆப்ஷன் சியும் கரெக்டு தான். அப்போ ஏபிசி 3மே கரெக்டு. இப்போ ஆப்ஷன் டி பார்க்கலாமா? ஸோ இப்போ ஆப்ஷன் டியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சை தர்மாலயா அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பயங்கரவாத புரட்சியாளர்களுக்கு குத்துச்சண்டை மல்யுத்தம்லாம் கற்றுக் கொடுக்குறான்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த தஞ்சை மட்டும் தப்பு. சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா? சென்னையில் தான் தர்மாலயாங்கிற ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருப்பார். ஓகே, அப்போ ஆப்ஷன் டி தப்புங்கிறத ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ இந்த கொஸ்டினில் நீலகண்ட பிரம்மச்சாரி தொடர்பான கூற்றுகளில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கூற்று 1 பாருங்கள், 1910 ஏப்ரல் 10 பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குனார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூற்று வந்து தப்பு. 1910 கிடையாது, 1904 தான் உருவாக்கியிருப்பார். 1904 ஏப்ரல் 10லாம் கரெக்டு தான். பாரத மாதா சங்கமும் கரெக்டு தான், ஆனால் 1904. ஸோ இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, கூற்று 2 என்னென்னு பார்க்கலாமா? 1908 புதுவையில் சூரியோதயம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை தொடங்கியிருப்பார். இது கரெக்டு தான். 1908 புதுச்சேரியில், அதாவது புதுவையில் சூரியோதயம்ங்கிற பத்திரிகையை தொடங்கியிருக்காரு. அப்படியே ஆப்ஷன் 3வது பாருங்களேன், கூற்று 3 பாருங்கள், 1910 பாரதியார் என்ன பண்ணியிருப்பார்னா இந்த சூரியோதயம் அப்படிங்கிற பத்திரிகையை கையில் எடுத்திருப்பாருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். அப்போ கூற்று 2, 3 சரி. கூற்று 1 மட்டும் தப்பு. நேராக ஆப்ஷன் பாருங்கள், கூற்று 1 அப்படின்னு இருக்கா. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இப்போ நேராக 11வது கொஸ்டின் போயிடலாமா? பெல்லாரி சிறையிலேருந்து தப்பி ஓடிய நீலகண்ட பிரம்மச்சாரி தர்மாவரம் புகைவண்டி நிலையத்தில் பிடிபட்ட ஆண்டுதுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, அவர் பெல்லாரி சிறையிலேருந்து 1914 தப்பிச்சிருப்பார். தப்பிச்ச 2 நாளில் போலீஸ்காரங்க அவரை பிடிச்சிருவாங்க. அப்போ அவரை பிடிச்ச இடம் எதுன்னா தர்மாவரம் புகைவண்டி நிலையம். 1914 தான் இதுக்கும் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா? இந்த கொஸ்டினில் கூற்று 1 ஓட்டப்பிடாரத்தில் பிறந்த மாடசாமி வ.உ.சியின் வழக்கரமாக இருந்து சட்டப்பூர்வமாக நடத்தப்பட்ட சுதேசி கிளர்ச்சியில் பங்கேற்றான்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு. வ.உ.சியின் வழக்கரம் யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க, மாடசாமின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அப்படியே கூற்று 2க்கு போகலாம். கூற்று 2 என்ன கொடுத்துருக்காங்க, ஓட்டப்பிடாரத்தின் மாடசாமி பாண்டிச்சேரி மலேசியா வழியாக என்ன பண்ணிட்டாரு, ஜெர்மனிக்கு தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லியிருக்காங்க. ஜெர்மனிக்கு போனார் கரெக்டு தான், ஆனால் பாண்டிச்சேரி மலேசியா கிடையாது. பாண்டிச்சேரி சிங்கப்பூர் வழியாக தான் ஜெர்மனிக்கு போவார். ஓகேவா? அப்போ கூற்று 2ங்கிறது தப்பு. அப்போ கூற்று 2 தப்பு அப்படிங்கிறது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். அப்படின்னு பார்த்தா கூற்று 1 மட்டும் சரின்னு இருக்கா. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினில் எம்பிடி ஆச்சாரியா தொடர்பான கூற்றுகளில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. மறுபடியும் வாசிக்கிறேன். எம்பிடி ஆச்சாரியா தொடர்பான கூற்றுகளில் பொருந்தாதது எது?
சரி வாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏவை பாருங்கள். சென்னை திருவல்லிக்கேணியில் வாழ்ந்து வந்த எம்பிடி ஆச்சாரியார் அவரோட பூர்வீகம்னு பார்த்தா மைசூரை சேர்ந்த மண்டையம் குடும்பத்தை சேர்ந்தவரும் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு. ஏன்னா எம்பிடி அதோட ஃபுல் ஃபார்மே மண்டையம் பிரதிவாதி திருமலாச்சாரியார் அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரிங்களா? அப்போ ஏங்கிறது கரெக்டு தான். அப்படியே ஆப்ஷன் பி பாருங்கள். நான் முதல்ல சொன்னதான் சொல்லியிருக்காங்க. இவரோட முழு பேர் என்னென்னா மண்டையம் பிரதிவாதி திருமலாச்சாரியார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ரெண்டுமே சரி தான். இப்போ நேராக ஆப்ஷன் சிக்கு வந்துடலாம். இந்திய விடுதியில் வேவேசு ஐயர், டிஎஸ்எஸ் ராஜன் இவங்க எல்லாரோடையும் இவர் தங்கியிருப்பார். இவர் ஒரு பயங்கரவாதி இல்லையா? ஸோ இவரும் இந்த பயங்கரவாதிகளோடு தங்கியிருப்பார். ஸோ இதுவும் கரெக்டு தான். அப்போ ஏ பி சி மூணுமே சரி. அப்போ ஆப்ஷன் என்ன? மேற்கண்ட எதுவும் இல்லைங்க தான் ஆன்சர். ஏன்னா நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பொருந்தாது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படிங்கிறது ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் பாருங்கள். டாக்டர் செண்பகராமன் எம்டன் நீர்மூழ்கி கப்பல் வழியாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் மீது குண்டு வீசிய ஆண்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆள் கொஞ்சம் சாஃப்டான பேர் வச்சுருக்காரு, ஆனால் ரக்குடான ஆள். பேர் மட்டும் செண்பகராமன். 1914. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் குண்டு போகணுன்னு நினச்சிட்ருக்காரு. அப்போ 1-4-14 ஞாபகம் வச்சுக்கணும். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரு. நேராக இப்போ 15வது கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா? இந்த கொஸ்டினில் பாரதியார் பற்றிய கூற்றுகளில் பொருந்தாது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்களேன். ஏழு என்ன கொடுத்துருக்காங்க? 1907ஆம் ஆண்டு மே மாதம் வங்காள தீவிரவாதிகளின் தலைவரான பிபின் சந்திரபாலை வங்காளத்திலேயே சென்று சந்தித்து சென்னைக்கு அழைத்து வந்தார்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. அவர் வந்து ஆந்திராவுக்கு வந்திருப்பார். வந்திருக்கும் போது அவரை மீட் பண்ணி சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பார். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது வந்து தப்பு. அப்போ இதுலேயே நமக்கு ஆன்சர் கிடச்சிட்டு இல்லையா? நமக்கு தவறானதானே கேட்டிருக்காங்க. இருந்தாலும் ஆப்ஷன் பி பார்க்கலாம். பி பாருங்கள். சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் ஏற்பட்ட பாதிப்புகளை விவரிக்கும் வகையில் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இது எங்கள் காங்கிரஸ் யாத்திரை அப்படிங்கிற ஒரு நூலை வெளியிட்டிருப்பார். எங்கள் காங்கிரஸ் யாத்திரை அப்படிங்கிற நூலை வெளியிட்டது யார்? பாரதியார். எதுக்காக? சூரத் அந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி வெளியிட்டிருப்பார். சரிங்களா? இப்போ அப்படியே ஆப்ஷன் சி பாருங்கள். லாலா லஜபதி ராய் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் அவரின் தியாகத்தை பாராட்டியும் லஜபதி ராய் துதி, லஜபதி ராய் பிரவாயம் அப்படிங்கிற கவிதைகளை புனைந்தாருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் சி கரெக்டு தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லஜபதி ராய் துதி, லஜபதி ராய் பிரவாயம். இப்போ நேராக ஆப்ஷன் டிக்கு போகலாம். வாஞ்சிநாதன் ஆசை கொலை செய்த செய்தியை எதிர்பாராத விபத்துன்னு சொல்லியிருப்பார். இதுவும் கரெக்டு தான். எதிர்பாராத விபத்து மட்டும் கிடையாது, துரதிர்ஷ்டவசமான சம்பவம்னு சொல்லியிருப்பார். ரெண்டு விஷயமா சொல்லியிருப்பார். எதிர்பாராத விபத்து, துரதிர்ஷ்டவசமான சம்பவம். சரிங்களா? இப்போ நேராக 16வது கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா? இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தன் வாழ்நாளில் ஒருபோதும் பயங்கரவாத செயல்களுக்கு இடமளிக்கக்கூடாது என்பதையும் கருத்தில் கொண்டிருந்தார் பாரதி அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து வி வெங்கட்ராமன் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். தன் வாழ்நாளில் ஒருபோதும் பயங்கரவாத செயல்களுக்கு இடமளிக்கக்கூடாது இருந்தவர் யார்? பாரதி. அப்படின்னு சொன்னது யார்? வி வெங்கட்ராமன். 17வது கொஸ்டின் பாருங்கள். வஉசி பற்றிய கூற்றுகளில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓட்டப்பிடாரம் அப்படிங்கிற சிற்றூரில் பிறந்த வஉசி வீரபாண்டிய கட்டபொம்மனோட தளபதியாக இருந்த தானாபதி பிள்ளை அவரோட குடும்ப வழித்தோன்றலை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து கரெக்டு. அப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்டு. இன்னொரு தடவை சொல்கிறேன். இவர் யாரோட வழித்தோன்றல்? கட்டபொம்மனோட தளபதியான தானாபதி பிள்ளையோட குடும்ப வழித்தோன்றல். இப்போ அப்படியே ஆப்ஷன் பிக்கு வாங்க. 1882 இந்திய கம்பெனி சட்டப்படி சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி 1906 அக்டோபர் 16ஆம் தேதி பதிவு செய்யப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 1906 அக்டோபர் 16ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது ஸ்கூல் புக் டேட்டா. இது என்ன சட்டப்படி வந்துச்சுங்கிறது யாருக்கும் தெரியாது. எந்த சட்டப்படினா 1882 இந்திய கம்பெனி சட்டப்படி தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இது வந்து கரெக்டு தான். இப்போ நேராக சிக்கு வாங்க. திருநெல்வேலியில் தேசிய பண்டகச்சாலை என்ற அமைப்பை தோற்றுவித்தார்னு கொடுத்துருக்காங்களா? இது வந்து தப்பு. திருநெல்வேலி கிடையாது, தூத்துக்குடியில் தான் தோற்று வச்சுருப்பார். தூத்துக்குடியில் தேசிய பண்டகச்சாலை அப்படிங்கிற அமைப்பை தோற்றுவித்திருப்பார். இதை தவிர்த்து தர்ம நெசவு சாலை அப்படிங்கிற அமைப்பையும் தோற்றுவித்திருப்பார். நேராக இப்போ ஆப்ஷன் டிக்கு போகலாமா? ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? சுதேச பணிகளில் மக்களின் ஆதரவை திறக்க பி சக்கர செட்டியார் தலைமையில் சென்னை நகரில் சுதேசி பிரசார சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குனார்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு. சென்னை நகரில் சுதேசி பிரச்சார சபை அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குனது யார்? நம்ம வஉசி தான். ஸோ யாரோட தலைமையில் உருவாக்குறாரு? சக்கர செட்டியார் அப்படிங்கிற தலைமையில். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கொஸ்டின் வரும். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 1908 ஜனவரி 11ஆம் தேதி சென்னை திருவல்லிக்கேணி கங்கை கொண்டான் மண்டபத்தில் தொடங்கப்பட்ட சென்னை மகாஜன சபை தொடர்பான கூற்றுகளில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் இருக்குது. சென்னை மகாஜன சபை எந்த வருஷம் தொடங்கினாங்கன்னு கேட்கலாம். 1908 ஜனவரி 11. எங்கன்னு கேட்கலாம். சென்னை திருவல்லிக்கேணி கங்கை கொண்டான் மண்டபத்தில். ஸோ என்ன அமைப்பு? சென்னை மகாஜன சபை. இப்போ நேராக நமக்குள்ள கொஸ்டினுக்கு வருவோம். பொருந்தாது எதுன்னு தானே கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள்.
வஉசி இச்சங்கத்தின் தலைவராக செயல்பட்டார்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டு தான். அப்போது சென்னை மகாஜன சங்கத்தோட தலைவர் யார் அப்படின்னா வஉசி. அப்படி நேராக ஆப்ஷன் பிக்கு போகலாம். சீனிவாச்சாரியார், ஆர்யா, வெங்கட்ராம ராவ். ஸோ இவங்க எல்லாருமே நிர்வாக குழு உறுப்பினராக இருப்பாங்க. அப்போ நிர்வாக குழு உறுப்பினர் யார்? 3 பேர். சீனிவாசராவ், ஆர்யா, வெங்கட்ராமன். ஓகேவா? ஓகே, இப்போ நேராக ஆப்ஷன் சிக்கு போகலாம். இந்த சி ஆப்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்ஷன். ஏன்னா சென்னை மகாஜன சபை அப்படிங்கிறது மக்களோட துயரத்தை துடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யோசிச்சுட்ருப்போம். ஆனால் கொஸ்டின் பேப்பரில் சென்னை மகாஜன சபையின் நோக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நோக்கம் இருக்கும். அப்போ யாருமே அதை எடுக்க மாட்டாங்க. ஸோ சி பாருங்கள், பள்ளி இளைஞர்களுக்கு உடற்பயிற்சி அளித்தல், சொல்லப்போனால் ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தேசிய கல்வியை பரப்பணுமா, அதுக்கப்புறம் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை உருவாக்கணுமா. ஸோ இது எல்லாமே சென்னை ஜனசங்கத்தோட ஒரு முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. ஸோ இதை நம்ம ஆப்ஷனாக பார்க்கும்போது கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆயிரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இளைஞர்களுக்கு உடற்பயிற்சி அளித்தல்ங்கிறது சென்னை ஜனசங்கத்தோட நோக்கங்களில் ஒன்று தான். நமக்கு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது இல்லைன்னு தோணும். சரிங்களா? அப்போ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. மேற்கண்ட அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் ஆன்சர். நேராக இப்போ 19வது கொஸ்டின் போடலாமா? தேச சேவையிலும் சரி, சிறைப்பட்டு இன்னலுற்ற தியாகத்திலும் சரி, சிவாவுக்கு இணையான மற்றொரு தேசபக்தரை சொல்ல முடியாதுன்னு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க. தேச சேவையிலும் சரி, சிறைப்பட்டு இன்னலுற்ற தியாகத்திலும் சரி, சிவாவுக்கு இணையான மற்றொரு தேசபக்தரை சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னது யாருன்னா மேப்போசி சொல்லியிருப்பார். அதாவது மேப்போ சிவஞானம் சொல்லியிருப்பார். சரிங்களா? இப்போ 20வது கொஸ்டின் பாருங்கள். சிறையிலிருந்து விடுதலையான சுப்பிரமணிய சிவா பாரதிய ஆசிரமம் என்ற பெயரில் தேசபக்தர் பாசறை ஒன்றை எந்த மாவட்டத்தில் நிறுவினார்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது வந்து தர்மபுரியில் தான் ஆரம்பிச்சிருப்பார். ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. இன்னொரு தடவை வாசிக்கிறேன். சிறையிலிருந்து விடுதலையான சுப்பிரமணிய சிவா பாரதிய ஆசிரமம் என்ற பெயரில் தேசபக்தர் பாசறையை ஒன்றை எந்த மாவட்டத்தில் நிறுவினார் அப்படின்னா தர்மபுரி மாவட்டம். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இதோட பார்ட் 2 வீடியோக்கான லிங்க் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் கமெண்ட்டை டச் பண்ணி பார்ட் 2 வீடியோவும் பாருங்கள். இல்லைனா ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுக்குறேன், போய் பாருங்கள்.